அன்பார்ந்த நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ எடுத்து போடுறது எதுக்குண்டா, ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, நம்ம ஊர திரும்பி பார்க்கையில ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த இடமா அப்படி இருக்கா? இப்படி இருந்துச்சா? அப்படி நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு ஆச்சரியமாவும் இருக்கும். அதே மாரி நம்மளுடைய தலைமுறையும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இப்போ பொறக்கிற புள்ளையும் சரி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி பொறந்த புள்ளையோல்லாம், 10 வயசு புள்ளையோல்லாம் வெளிய நடமாட்டம் கம்மியா இருக்கும். இந்த மாரி வீடுகள், தெருவுக்கள்ல, கடைகள், பஜார் பக்கம் வரையில அவங்களுக்கு ஒரு அ புதுசா தெரியும். அப்ப சில குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஊர் ஒரு 5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? பார்க்கையில இந்த மாரி யூடியூப் சேனல்ல வீடியோக்கள பார்க்கையில ஒரு ஒரு இது வரும். அட நம்ம ஊர் இப்படிலாம் இருந்துச்சா? அப்புடின்ட்டு. அதான் வந்து நம்ம எடுத்து இந்த வீடியோலாம் எடுத்து போடுறது. நம்ம ஊரு, நம்ம தெருவு, கடவாசல் எல்லாமே. இது பட்டுக்கோட்டை ரோடு, சலிபா வயசு முக்கு. இந்த இடம் வந்து எப்படியோ மாறியிருக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில. இப்போ 2026 இது தௌஹீத் பள்ளி போகிற வழி, ஜாக்குப்பள்ளி. அதனால் வந்து ஒவ்வொரு காலகட்டம் மாற ஒவ்வொரு இதாக போகும். மனுஷன் காசு பணம் எவ்வளோ தேடி ஓடினாலும் மன நிறைவு ஒன்று இருக்குல்ல, அது இந்த மாதிரி விஷயம் தான் கிடைக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கி நான் எத்தனையோ இடங்களை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனோம்னா, இந்த கடை வீதி, இந்த பெரிய கடை திருவிழாலாம் எப்படி ஒரு நேரத்துலேருந்து எப்படி போயிருச்சு. சில பேர் நினைக்கலாம், என்னடா அவன் கேமரா தூக்கிட்டு இதே வேலையாக பொழப்பா சுற்றுறான் அப்படின்ட்டு. இது நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, நம்ம திரும்பி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பார்க்கிறது தான். இப்போ ஒரு புகைப்படம் எடுக்கிறோம், ஃபோட்டோ, நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம இப்படிலாம் இருந்தோமாடா அப்படின்ட்டு. நம்ம முடி அவ்வளோ அழகாக இருந்துச்சே, இப்போ முடி கொட்டி போச்சே அப்படின்னு நினைப்போம்ல. அதே மாதிரி தான் நம்ம ஊரும் அப்படி தான். இன்றைக்கி நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம். இப்போ பார்க்கையில ஒரு கோழி கடை, கறிக்கடை, காய்கறி கடை, டீ கடை பெஞ்சு, வெளியே உட்காந்து நண்பர்களோட டீயை குடிக்கிறது, காலையில் பெரியவர்கள் வரதெல்லாம் பார்க்கையில ஒரு இதாக இருக்கும். இது இப்படி 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்குமாங்கன்னா நம்ம சந்தேகம்தான். ஏன்னா அது வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நம்ம ஊர் சாலையும் சரி, கிராமப்புறமும் வீடியோவும் சரி, யூடியூப்பில் பதிவு பண்ணுறதுக்கு காரணமே நம்ம மீண்டும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பார்க்கையில் ஒரு சந்தோஷம் அடைய தான். நிறைய பேர் அக்காலத்தில் இது போன்ற இடங்களை இருந்து கூட யூடியூப் சாலைகளை, கடத்தெருவுகளை, வீடுகளை எடுத்து போட்டிருக்காங்கன்ட்டு தலைமுறை சந்தோஷப்படும். ஏதோ ஒரு புண்ணியம் எடுத்து போட்டிருக்கான் அப்படின்ட்டு. எதிர்கால தலைமுறை இன்றைக்கி பிறக்கின்ற குழந்தைங்க இன்னும் 15 வருஷம் கழித்து அவங்க சின்ன வயசில் அவங்க ஊர் எப்படி இதுன்ட்டு பார்க்கணுன்னா இந்த வீடியோவை எடுத்து ஒரு காலத்தில் போட்டு காமிக்கலாம். நம்ம இது வந்து வீடியோ எடுத்து போகிற சம்பாதிக்கிறத, காசு சம்பாதிக்கவோ பணம் சம்பாதிக்கவோ புகழுக்காக இல்லை. நம்மளுடைய மண் வாசனையும் மண்ணும், நம்ம ஊர், நம்ம தெருவில் விளையாண்டது, நம்ம புழங்கின இடங்கள்லாம் வந்து பார்க்க அந்த பசங்கள்லாம் அழகாக சைக்கிளில் போகிறானுவோ. இனி 5 வருஷம் கழித்து சைக்கிள் எல்லாம் பைக்காக கூட ஆகலாம், இல்லை இதை விட நவீன வாகனம் கூட வரலாம். அப்படி தான் இருக்குது. நம்ம ஊரை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவுலையும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணோம், எப்போதும் எனக்கு வந்து இந்த பழைய இடங்களை, கிராமப்புறங்களை பார்க்குறது, எடுக்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்படி இருந்த எனக்கு அடிப்படையில் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தனால தான் இப்போ இந்த வீடியோலாம் எடுத்து நான் போடுறது. அதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடம் பார்த்தா தெரியும். இது பங்களாவாசை. இந்த பக்கம் வந்து திருத்துறைப்பூண்டி சாலை. இப்படி போனால் திருத்துறைப்பூண்டி போகலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை சாலை. இது பட்டுக்கோட்டை சாலை. இது பங்களாவாசம். இந்த சைடில் சேர்ந்து பங்களா. அதான் பங்களா, அந்த காலத்து பங்களா. அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், வாகனம் இந்தளவுக்கு நெரிசல்லாம் இருக்காது. இப்போது நிறையா மாற்றங்கள் வந்துருச்சு.
வாகனம் பெருகி போச்சு, வீடுகளும் கடுமையாக வந்துருச்சு, அடுக்குமாடிகள். இன்னும் இந்த அளவுக்குலாம் வெளிச்சமாக இருக்காது, ஒரு லைட்டு எரியும், அது அந்த மஞ்சள் பல்பு தான் எரியும். இந்த டீ கடை சாத்திர 9 மணிக்கு, 9-9:30 மணி இருக்கும், இப்போ விரிச்சோடி கிடக்குது. அதுக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு 11 மணி வரையும் கடைகள் இருக்கும். ஆனால் அந்த பெரிய கடை தெருவு தான் சுற்றி தான் அந்த கிராமமே இருந்துச்சு. எல்லா பொருட்களும் வாங்க இங்கே தான் வரணும். இந்த இடமா வந்து ஒரு நேரத்தில் வந்து பயமாக இருக்குது நடந்து போகிறதுக்கு. இந்த கொத்துவாப்பள்ளி பக்கத்தில் வந்து பள்ளிவாசல் இருக்குது, இறந்து போனவங்களாம் அடக்கம் செய்கிற இடமும் இருக்குது. அதனால் வந்து சின்ன வயசு நான் கூட பயந்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து நல்ல வெளிச்சம், மக்கள் நடமாட்டம், புழக்கம்லாம் கடுமையாயிருச்சு. ஜெசிமா டிராவல்ஸ் கிட்ட உள்ள இடம் இது மங்களவாசல். அந்த பஸ் ஸ்டாப்பு இப்போ ரொம்ப நெருக்கடியாக போச்சு, இன்னும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஷேக் அப்துல்லா உடைய காய்கறி கடை, இந்த பங்களாவாசல் அந்த சினிமா தியேட்டருக்கு போகிற வழியில் உள்ள கடை இது. முன்னாடி அந்த 2 கடை இருக்குல்ல, அந்த 2 கடை வந்து முன்னாடிலாம் வந்து கடை இருக்காது, செவராக இருக்கும். எல்லா சினிமா போஸ்ட்டும் அங்கே ஒட்டுவாங்க. இது செக்கடே கொடுத்து படித்துறை, நல்லா வெளிச்சமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் அந்த மஞ்சள் பழுப்பு தான் முன்னாடிலாம் எரியும், இந்த மாதிரிலாம் பளிச்சுன்னு இருக்காது. நல்லா இந்த இடத்துல நல்லா காற்று ஜிரின்னு காற்று வரும். நாங்கள் 90 காலகட்டத்தில் நண்பர்களோடு உட்காந்துங்க தான் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். விடிய உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாது, ஆனால் பேசிகிட்டே உட்காந்துட்ருப்போம். எங்கேருந்து தான் செய்தி வரேன்னு தெரியாது. எல்லா கதையும் பேசுவோம் அந்த காலத்தில். அந்த காலத்தில் என்ன மெயினாக சினிமா கதை பேசுவோம். இது பெரிய கடை தெரு, வயசுமான அண்ணன் கடை. இது தாஜி ஹோட்டலு, எய்த்தாப்பு சுட்டுக்கிரிவு கடை இருக்கும். ஒரு நேரத்தில் அந்த இடம்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இது சங்கத்து பள்ளிக்கூடம் பெரிய கடை தெருவு, கரண்டு போச்சு. அந்த ஒரு வலுப்பு மட்டும் அந்த இடம் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கல மனசு